இதே சொல்லி சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்கணும். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்க கூடாது. தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை இருப்போம். சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிருக்கிறேன். எடுத்து என்ன நீங்க இந்த சட்டத்துல என்ன தவறுன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இது மூடாந்தரமா எல்லாரும் தயவு செய்து அறிவுறுந்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த 3 சட்டங்கள் இருக்கின்றன. இந்த 3 சட்டத்தில் விவசாயிகள் எதில் பாதிக்கிறார் அதை சொல்லுங்கள். தமிழ்நாடு விவசாயிகள் விவசாயிகளின் தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பிறகு 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற இருப்பதாக பிரதமர் மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்தார். அது சொல்லுவது நீங்க நம்புறீங்களா? ஆதாரத்தோட சொல்லிட்டோம். ஆதாரம்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்குது?